சார் நான் வந்து சேலரி வந்து கிரிப்டோவில் ரிசீவ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. பட் இப்போது நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. பட் இந்த கிரிப்டோ வந்த பிறகு வந்து பார்த்தோன்னா நேராக அப்படியே கொடுத்துட்றாங்க. எந்த வித ரெகுலேஷன்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஒரு வெப்3 பிளாட்ஃபார்ம்லேயோ இல்லை ஏதாவது ஒரு இப்போது நீங்கள் இது சேலரி அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு வகையான கன்சல்டிங் இன்கமாக தான் வந்து நம்ம ட்ரீட் பண்ண முடியும். இந்தியாவில் கன்சல்டிங் இன்கம் அப்படின்னா ஜிஎஸ்டி எடுக்கணும், எல்யூடி லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் எடுக்கணும். இதனால் எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னா இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் நோ ப்ராப்ளம் வெல்கம். நம்ம வந்ததுக்கு நான் டேக்ஸ் கட்டிட்டேன் சார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாளைக்கு ஜிஎஸ்டிலேருந்து ஏதாவது கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. சார் நான் வந்து சேலரி வந்து கிரிப்டோவில் ரிசீவ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக என்னென்னா உலகம் வந்து ரொம்ப குட்டியாகிடுச்சுன்ற மாதிரி நினைக்கிறேன். இந்த கிரிப்டோ வந்த பிறகு வந்து இதுக்கு முன்னாடி இந்தியா மட்டும்தான் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருந்தது இங்கே இருக்கிறவங்களுக்கு. பட் இப்போது நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. அதில் ஒரு வகையான இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ இந்த வெப்3 பிளாட்ஃபார்ம்லேயோ இல்லை இந்த கிரிப்டோ பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அவங்க சேலரி வந்து கிரிப்டோவில் கொடுத்துட்றாங்க. பெருசாக ஒன்றும் அக்ரிமெண்ட்ஸ்லாம் இருக்கிறதில்ல. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நான் எப்படி சார் டேக்ஸ் கட்டுறது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இது லீகலாக அப்படின்ற மாதிரியும் வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ இது பார்த்தோன்னா இந்தியாவில் நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ், இப்போ நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் அப்படின்றது க்ரியேட் ஆகுது. கான்ட்ராக்ட் இருக்குது, பிஎஃப், இஎஸ்ஐ, டிடிஎஸ், இந்த மாதிரி பல கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. சம்டைம்ஸ் கம்பெனிஸ் லைக் பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் எல்லாருமே அவங்களே அவங்களோட எம்ப்ளாயீஸை வந்து ஃபாரினுக்கு அனுப்புவாங்க. அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க. சம்டைம்ஸ் டெபுடேஷனில் அங்கே அனுப்பிட்டாங்கன்னா அங்கே வந்து அவங்க ஸ்டேட் டேக்ஸ், ஃபெடரல் டேக்ஸ் எல்லாம் கட்டிட்டு தான் வந்து பண்ணுறோம். பட் இந்த கிரிப்டோ வந்த பிறகு வந்து பார்த்தோன்னா நேராக அப்படியே கொடுத்துட்றாங்க. எந்த வித ரெகுலேஷன்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஒரு வெப்3 பிளாட்ஃபார்ம்லேயோ இல்லை ஏதாவது ஒரு பண்ணிவிட்டு நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். ஆக்சுவலி இது பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது. பட் நம்ம பண்ணிட்டோம். பட் வர சோர்ஸை நம்ம வேணான்னு சொல்ல முடியாதுன்ற பட்சத்தில் சரி ஓகே இப்போ என்ன சார் பண்ணுறது, நான் பண்ணிவிட்டேன், எனக்கு ஒரு ஆப்ஷன் வந்தது, நான் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்த இன்கம் ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை யூஎஸ்டிடியோ இல்லை கிரிப்டோவில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கே தெரியும். அது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இந்தியன் பிளாட்ஃபார்ம் மூலியமாக வந்து விட்ரா பண்ணிவிட்டு அது வந்து உங்களுக்கு ஐஎன்ஆராக பேங்க்கில் வந்துடும். எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கோ அதுக்கு 30% ஸ்ட்ரைட்டாக வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போது நீங்கள் இது சேலரி அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு வகையான கன்சல்டிங் இன்கமாக தான் வந்து நம்ம ட்ரீட் பண்ண முடியும். இந்தியாவில் கன்சல்டிங் இன்கம் அப்படின்னா ஜிஎஸ்டி எடுக்கணும், எல்யூடி லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் எடுக்கணும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எடுக்கணும். இந்த மாதிரி பல டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம ஃபைலிங் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இது எல்லாமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இது வந்து ஆல்டர்னேட் வேலை வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ அப்படி இல்லை சார் எனக்கு வந்திருக்கு, நான் டேக்ஸ் கட்டணும், எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா வந்த அமௌண்ட்டை இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்முக்கு ஏதாவது ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டுக்கு வந்து டோட்டலாக டிக்ளேர் பண்ணிவிட்டு 30% வந்து கட்டிடலாம். இதனால் எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னா இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் நோ ப்ராப்ளம் வெல்கம். நம்ம வந்ததுக்கு நான் டேக்ஸ் கட்டிட்டேன் சார் அப்படின்னு சொல்லலாம். பட் ஏன் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் ஆஃப் இன்கம் பண்ணி இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணீங்க, ஏன் ரிஜிஸ்டர் பண்ணல, ஜிஎஸ்டியில் ஏன் ரிஜிஸ்டர் பண்ணல? ஜிஎஸ்டியில் பொறுத்த வரைக்கும் வந்து எக்ஸ்போர்ட் சர்வீஸ் அப்படின்னா ஈவன் ₹1 இன்கம் இருந்தாலுமே ஜிஎஸ்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். பட் இந்த மூலியமாக நீங்கள் பண்ணும்போதெல்லாம் பண்ண முடியறதில்ல. ஸோ நாளைக்கு ஜிஎஸ்டிலேருந்து ஏதாவது கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு கிரே ஏரியாவில் தான் வந்து நம்ம இந்தியாவில் இப்போ இருக்குது. சரி இப்போதைக்கு நம்ம கம்ப்ளைண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா வந்த பணத்துக்கு 30% வந்து டேக்ஸ் கட்டிடுங்க. நாளைக்கு ஜிஎஸ்டிலேருந்தோ இல்லை ஏதாவது ஆக்ட்லேருந்து நமக்கு வந்து ஏதாவது கன்சர்ன் வருது அப்படின்னா தென் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், சார் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லணும். பட் ப்ராக்டிக்கலி லீகலி வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் அலவுடு. ஓகேங்களா? பட் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது, நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டோம், அது ஒரு கிஃப்டாக அந்த மாதிரி ட்ரீட் பண்ணிவிட்டு நம்ம இப்போதைக்கு 30% டேக்ஸ் கட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 70 to 80% ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகிடும். எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எங்களோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கார்த்திக் ஃப்ரம் டேக்ஸ் ப்ரோ.
தேங்க்யூ.